வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அளவான தேவை அப்படின்ற விதத்தில் நம்ம இன்னைக்கு சிந்தனை எடுத்துக்க போகிறோம். அது என்னங்க, தேவைன்னாவே நம்ம தேவைக்கு தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? இப்போ பசிக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 இட்லி சாப்பிடுவோம். அதில் என்ன அளவான தேவை அப்படின்னா 4 இட்லி ஓகே, ஆனால் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அது துன்பத்து தான் காரணம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேவைனாவே உணவு, உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் இது தேவை. ஆனால் இதுலேயும் அளவு முறை மீறும் பொழுது என்ன பண்ணுங்க, துன்பத்திற்கு காரணம். அப்போ சுவாமி இதுக்கு என்ன கொடுத்துருக்காருன்றதை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். வந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வந்த வேலையை விட்டுட்டு சொல்லுவாங்க, வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சிட்டான்னா, பந்தம் அப்படின்ற அந்த குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை சமுதாயத்திலையோ ஒரு சொத்துலேயோ பொருட்பட்டிலையோ இல்லை புலன் இன்பம் செல்வாக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறோங்க, அதுலேயே நம்ம பற்றாகி விடுகிறோம். அப்போ தேவைகளை பெருக்கி கொண்டே செல்லக்கூடாது. இது நம்ம என்ன பண்ணுறோம், தேவைகளை பெருக்கும்பொழுது நம்ம துன்பத்துக்கு காரணமாகிறது. அப்போ தேவைகளை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு, நீங்கள் பாருங்கள், எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையை சுருக்கிக்கும் போது. இப்போ 4-5 வீடு இருந்தால் துன்பம் தான். அந்த வீடை பார்க்கலாமா, இதை முடித்தோடனே அந்த வீடு முடிச்சோடனே இந்த வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு 4-5 ஐட்டம் வச்சாங்கன்னா எது தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம உணவு நம்ம உடம்புக்கு எது தேவையோ. ஆனால் இது நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் துன்பம் தான். அதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, வந்த பழி செயல் புரிந்து மேலும் பிறவி தொடர் நீளும். நீங்கள் தேவையை பெருக்கிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பழி செயல் புரிந்து என்ன பண்ணுங்க, பிறவி தொடர் நீளும். மேக்சிமம் வச்சுக்கவே கூடாது, மினிமம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதோ பாதுகாக்கிறதோ நம்ம உபயோகப்படுத்துறதுக்கோ எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அது பொருளாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இல்லை இப்போ சொன்ன மாதிரி உணவு கூட, எல்லாத்துலேயுமே அளவு முறை இருக்கணும். சுவாமிஜி அதான் சொல்லுவார், 5இல் அளவு முறை வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வேக பிடிப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தோம் அப்படின்னாவே அது துன்பத்துக்கு தான் காரணம். அப்போ வந்த வேலை எது அப்படின்னா, நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னா இறைநிலை அடைவதற்காக தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வந்த வேலையை விட்டுட்டு பந்தகாலை பிடிச்சிட்டு குடும்பன்றதுல பிடிச்சிட்டு நம்ம அதிலே பற்றில் விழுந்துடுறோம். அப்போ முறையோட வாழ்ந்து பாவப்பதிவுகளை அழித்து நம்ம என்ன பண்ணுங்க, இனி பழி புரியாத பிறவி எடுக்காத இறைநிலையை அடைய தான் நம்ம பிறவி எடுத்துக்கணுன்றதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா சிறப்பு. அப்போ தன்னை அறிந்து அறிவில் முழுமை அடைய வேண்டும். அதான் சொன்னார் திருமூலர், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தானே இருந்தேனே என்ன பாருங்க. அதுதான் உண்மை. அப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துன்பம் கிடையாது. மற்றவங்களை பற்றி பேசும்போது தான் அங்கே துன்பத்துக்கு காரணம். மற்றவங்களை பேசுறதுக்காகவோ இல்லை மற்றவங்களை குறையை காண்பதற்காகவோ அவங்களை திருத்துவதற்காகவும் நாம் வரவில்லை. நம்மை திருத்தி கொண்டு நம் குறைகளை குறைத்து கொண்டு எண்ணத்தை இறைநிலையோடு வைத்து கொண்டு நம்ம சிறப்பாக வாழதான் வந்திருக்கிறோம். அதான் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, 3 சொல்லுவாங்க சுவாமிஜி ஆசை சீரமைத்தில். அனுபவ பொருட்கள் மிக மிக என்ன பண்ணுங்க, உடல் நலம் கெடும். இன்னைக்கு சொல்லுவாங்க கிரைண்டரு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னாலும், கிரைண்டர் மிக்சிலாம் வந்துட்டு உரல் அம்மி அந்த குத்து உரல் எல்லாம் எங்கே போச்சுங்க, பின்னாடி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன வந்துச்சு, கூட நோயும் வந்துச்சு. அன்றைக்கி வேலை செய்யும் பொழுது உடல் நலமாகவும் பலமாகவும் இருந்தது. அப்போ அனுபவ பொருட்கள் சுவிட்சு சொன்னார் கலைவான, சுவிட்சு தட்டினா தட்டில் காஃபி வந்துடணும், டிஃபன் வந்துடணும்னு சொன்னார். அதெல்லாம் நடக்குது. இப்போ அதெல்லாம் என்ன துன்பம் அப்படின்னா நம்மளுக்கு தான் உடலுக்கு நஷ்டம். இது வேலை இல்லை. அப்போ உடல் சுரப்பிகள்லாம் வேலை செய்யாது. அப்போ அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் நலம் பெறும். சொத்துக்களின் எண்ணிக்கை கூட கூட மனவளம் கெடும். இப்போ 4 வீடு இருக்குது, 4 ஃபேக்ட்ரி இருக்குன்னா என்ன பண்ணுங்க, ஒன்றை முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனையை இன்னொரு இடத்துக்கு வரும். அப்போ இன்னொரு இடத்துக்கு முடியும் போது இன்னொரு இடத்துக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, அதை நம்ம எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் என்ன பண்ணுங்க, அதை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம மன உளைச்சல் ஆளாகாமல் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட கூட சுதந்திரம் கெடும். ஏன் அப்படின்னா இவங்களை பாதுகாக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், இவங்களுக்கு வேண்டி செய்யணும், அவங்களுக்கு செய்யணும். ஆனால் அவங்கவுங்களுக்கு இருக்கும்போது நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் வாழ்வார்கள், நாமளும் வாழ்வோம். ஏன்னா உடல் நலம் கெடக்கூடாது, மனவளம் முக்கியம், எல்லாமே நமக்கு முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, எந்த அளவுக்கு நம்ம நமது கடமையை பொறுப்பை நம்ம ஏற்றுட்டு செஞ்சோம் அப்படின்னாவே என்ன பண்ணுங்க, துன்பம் நமக்கு வராது. அப்போ
சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க, நமது பொறுப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும் குடும்ப உறுப்பினராகட்டும், சொத்துக்களாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுங்க, அதாவது அந்தந்த டைமில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சிறப்பாக வாழ முடியும். அப்போ அளவான தேவையை, எனக்கு எது தேவை, என்னால் எது செய்ய முடியும், உடல் அளவில் மனதளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் எல்லா வகையிலும் துன்பம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். அதுதான் சுவாமி சொல்கிறாரு, நம்ம கடமையும் பொறுப்புணர்ச்சியும் அலட்சியம் செய்வதோ தள்ளி போடுவதோ கூடாது. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுங்க, கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது, அலட்சியம் படுத்தக்கூடாது. நம்ம கடமையை சிறப்பாக செய்யணும், மற்றவங்களுக்கும் சுகமாக, நமக்கும் இன்பமாக, மகிழ்ச்சியாக. அந்த விதத்தில் இந்த அளவான தேவையை நிறைவாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் அமைதி, வெற்றி, உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செயல்படுத்த அனைத்து நல்லன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சிந்திப்போம்.